டைனோசர் காலகட்டத்தில வாழ்ந்த மிருகம் எல்லாமே அழிஞ்சிருச்சு அப்படின்ற மாரி சொல்லுவாங்க. அந்த காலகட்டத்தில வாழ்ந்த மிருகம் இன்ன வரைக்கும் உயிரோட இருந்தா எப்படி இருக்கும்? 1938ல சவுத் ஆஃப்ரிக்கால சாலும்லா ரிவர் அப்படின்னு ஒரு ரிவர் இருக்கு. அந்த ரிவர்ல வந்து ஒரு ஃபிஷர்மேன் வந்து மீன் பிடிக்க போறாரு. அவர் மீன் பிடிக்கும்போது புதுசா ஒரு மீன வந்து தன்னோட வலையில மாட்டுறத பார்க்குறாரு. இவரு வந்து பக்கத்தில இருக்கிற கியூரேட்டர் ஆஃப் ஈஸ்ட் லண்டன் அப்படின்ற ஒரு மியூசியத்தில கொண்டாந்து புரொஃபசர் கிட்ட இத காட்டுறாரு. அங்க இருந்து பார்த்த புரொஃபசர் எல்லாமே இது வந்து கொஞ்சம் புதுவிதமான ஸ்பீஷீஸா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு, புரொஃபசர் ஸ்மித் அப்படின்றவர அந்த இடத்துக்கு வர வச்சு, அவங்க எல்லாரும் ஆராய்ச்சி பண்ணி பார்க்குறாங்க. இது கிட்டத்தட்ட 66 மில்லியன் வருஷத்துக்கு முன்னாடி வாழ்ந்த ஒரு உயிரினம். இந்த வகை வந்து இன்னமும் உயிரோட இருக்கு அப்படின்ற மாரி கண்டுபிடிச்சிருக்காங்க. இந்த மீனுக்கு கோல்கான் ஃபிஷ் அப்படின்ற ஒரு பேரும் இருக்கு அப்படின்ற மாரி சொல்றாங்க. இதோட உடல் அமைப்பு ஒரு மாரி வித்தியாசமா தான் இருக்கும். மத்த மீன்கள மாரி இதுக்கு நார்மலான ஒரு ஸ்கின் டோன் கிடையாது. ரொம்ப ரஃப்பா தான் இருக்கும் அப்படின்ற மாரி சொல்றாங்க. இதோட தலைப்பகுதியோ இன்டர்கார்னியல் ஜாயிண்ட்ஸ் எல்லாம் ஆயிருக்குமாம். இது எதுக்காக யூஸ் ஆகுது அப்படின்னா, மத்த மீன்களெல்லாம் ஈஸியா புடிக்கிறதுக்கு இது ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா இருக்கு அப்படின்ற மாரி சொல்றாங்க. இதுங்களோட உடல் அமைப்பே பல்லிகள போல தான் இருக்கும் அப்படின்ற மாரி சொல்றாங்க. கை, கால்களும் இருக்கும் அப்படின்ற மாரி சொல்றாங்க. தண்ணிக்குள்ள இது நகர்றது ஒரு பல்லி நகர்ற மாரி இருக்கும் அப்படின்ற மாரியும் சொல்றாங்க. இந்த மாரி இன்ஃபர்மேட்டிவான விஷயத்துக்கு என்ன சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க் யூ.